சண்டே ஃபுல் ரொட்டீன் விலாக் தாங்க இது. சண்டே காலையில் எழுந்திரிச்சு வந்தப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி ஆகிடுச்சி. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஏஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பிளான் பண்ணாங்க. சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் போடலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த அக்டோபர் வந்து டேட் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் போன டேட் வந்து இந்த வருஷம் வந்து சாட்டர்டேவே வந்துருச்சு. ஸோ அதனால் ஓகே நம்ம நெக்ஸ்ட் டே போகலாம் அப்படி இப்படின்னு கன்ஃபியூஷனில் போயிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி இன்றைக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஃபோட்டோ ஷூட் போகிறதுக்கு முன்னாடி லஞ்சு சாப்பிட்டு போகலான்ற பிளான் தான். ஸோ கடகடன்னு நான் வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து டீ குடிக்கணும் போலயே இருந்துச்சு. சரி அதனால் டீ போட்டு எடுத்துப்போம் அங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே வந்து டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். நான், சரண்யா ஃபேமிலி, அர்ச்சனா ஃபேமிலி 3 பேரும் சேர்ந்து போகலான்னு தான் பிளான். சடனாக தான் பிளான் பண்ணோம். 3 பேரும் பிளான் பண்ணி அப்படிலாம் இது பண்ணல. நேற்று நைட்டு சரண்யா வந்திருந்தாங்க. சரி ஓகே போகலாமா சரண்யா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பார்க்கலாம் மலர் அப்படின்னாங்க. அப்புறமா காலையில் கேட்டேன். சரி ஓகே போகலாம் அப்படின்னாங்க. எதுவும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகி இந்த ஃபோட்டோ ஷூட் போனோம். ஸோ அதனால் டீ வந்து 3 ஃபேமிலிக்கும் சேர்ந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் லஞ்சு பார்த்திங்க அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் செய்கிற பிளான் இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பிட்டாங்களா. ஸோ அதனால் சரி ஓகே இருக்கிற லெஃப்ட் ஓவருக்கு ரைஸ் மட்டும் வச்சு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. நேற்று நைட்டு வந்து சிக்கன் கிரேவியெல்லாம் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்ததுனால. அதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ரைஸ் மட்டும் வச்சுட்டேன் அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ரைஸ் வைக்க ஆரம்பித்தாச்சுங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ஒருத்தவங்கள உருவக்கேலி பண்ணிடுறோம்ல. நிறைய கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் நீ இவ்வளோ வேலை செய்கிற ஆனாலும் ஏன் உனக்கு உடம்பு குறையலை அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் இவ்வளோ வேலை செய்கிற தெரிகிறது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியும் போது ஏன் வந்து இந்த உருவத்தை வந்து இவ்வளோ கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நான் என்னோடய வீடியோவில் யாரையுமே வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க நான் சொல்லலை இல்லையா. உங்களுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ ஈஸியாக சொல்ல தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கணும் போல் தோணுச்சிங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வந்த 2-3 கமெண்ட் எல்லாமே. அது எல்லாமே டெலீட் பண்ணி விட்டுட்டேன். இப்படிலாம் கமெண்ட் வருது அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சத்தியமாக அதுக்காக நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களோட புத்தி அவ்வளோதான், அவங்களோட சிந்தனை அவ்வளோதான்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டெப்பை நான் கடந்து போயிட்டேங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம வந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஸோ இந்த டே பார்த்திங்க அப்படின்னா அன்பிளான்டு டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அன்பிளான்டாக போகும்போது சில நாள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பதட்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இப்படி திடீர்னு இப்படி பிளான் பண்ணிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோவமாக பேசுவீங்களா இல்லை காமாக இருப்பீங்களான்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க்கை பொறுத்துங்க. இப்போ அடுத்து போகிற ஒர்க்கு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா சரி போ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினப்பேன். திடீர்னு பிளான் பண்ணுற ஒர்க்கு கஷ்டமாக இருந்துச்சு அது எனக்கு பிடிக்காத வேலையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கோவம் வரதான் செய்யும். அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் வந்து கோவமாக பேசுகிறீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட. நமக்கு இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. இங்கெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள், அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்கள திட்டணும் அப்படின்றது என்னோடய மோட்டிவ் கிடையாது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்னாக வந்து வேணும்னே வந்து வீடியோ முன்னாடி வந்து ஆங்கிளை மாற்றி வைப்பாங்க, வேணும்னே திருப்பி வைப்பாங்க. இல்லைனா ஃபன்னாக வந்து பசங்க எல்லாருமே சேர்ந்து மூஞ்ச காட்டுவாங்க. ஸோ அதாவது கிட்ட வந்து மூஞ்ச வந்து ஃபன்னி ஃபேஸ் வச்சு காட்டுவாங்க. அப்போ வந்து எனக்கு கோவம் வரும். ஏன்னா நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து திட்டுவேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு எடிட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீடியோவும் எடிட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒர்க்குங்க. அது அவங்களுக்கு தெரியும். பட் அதை வேணும்னே அந்த டைம் என்னை வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்ட்டே பண்ணுறாங்க. அதனால் மட்டும்தான் நான் அவங்கள்ட்ட கோவப்படுவேன். வேறு எதுக்காகவும் கோவப்பட மாட்டேன். ரெண்டாவது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அந்த கமெண்ட் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா மென்ஸ் வந்து இங்கே நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யாருக்கும் நெகட்டிவாக எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நெகட்டிவாக யாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நான் வந்து கோவப்படலை. ரெண்டாவது எனக்கு வந்து வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதே அவங்க தான். அவங்கள்ட்ட நான் கோவப்பட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். ஸோ அதனால் அது வந்து ஒரு ஃபன்னுக்காக வர கோவம் தான் வச்சுக்கோங்களேன், ரியலாக வர கோவம் இல்லை. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரு பக்கம் டீ ரெடி ஆகிடுச்சிங்க. டீக்கு வந்து நான் இஞ்சி அதெல்லாம் போட்டேன் அப்படின்னா ஒரு கொதி விட்டேன் அப்படின்னா டீ ரெடி ஆகிடும். ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சிட்ருக்கேன். சீரியஸ்லி முட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது ஒர்த்தா இல்லை முட்டையை இந்த மாதிரி வேக வைக்கிறது ஒர்த்தான்னு சொல்லுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட தண்ணி கொதிச்சதுக்கப்புறமும் 10 to 12 minutes போட்டால் தான் முட்டை வேகுது. இல்லை மிஷினில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம், அதாவது முட்டையோட மிஷினில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துருமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அதை வாங்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை போய்கிட்டே இருக்குது. வாங்கினா அதை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு வீட்டில் 2-3 எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதெல்லாம் யூஸ் பண்ணாமே இன்னும் கிடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நினைப்பேன், நம்ம அதை யூஸ் பண்ணுவோமான்னு யோசித்து வாங்கியிருக்கணும். நம்ம யோசிக்காமல் அதை வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை பார்க்கும்போது எல்லாம் தோணும். ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா $100 $50 அப்படின்னு இருக்குமா. ஐயோ தெரியும்
தெரியாமல் இதை வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே தோணுங்க. அந்த மாதிரி டைம்லாம் தோணும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் பிளேஸில் போட்டுரு அதெல்லாம் போயிடும் அப்படின்னுவாங்க. ஆனால் நான் ஏதாவது போய் மார்க்கெட் பிளேஸில் போட்டேன் அப்படின்னா அது போகவே போகாது. என்னோடய ராசியோ என்னமோ தெரியல. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் இப்படி தான் இருக்குது, இதே மாதிரி நம்பிக்கையில் தான் நீங்களும் வாழ்ந்துட்டுருக்கீங்களான்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டீயோட கலர் இந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னாவே டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக போகாமல் ஒரு மாதிரி ரஸ்டிக் ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டீ சூப்பராகவே போட்டாச்சு. எனக்கும் டீ கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே டீ எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அதை ரசித்து குடிக்கும்போது ஒரு சுகம் இருக்கும்ல, என்றைக்காவது தான் நமக்கு அமையும். பட் இன்றைக்கி வந்து அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ரெடி ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் ஸ்கின்னுக்கு என்ன அப்ளை பண்ணுவீங்க, மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசை தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான சுச்சுவேஷன் இன்றைக்கி வரைக்கும் அமையலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு எந்திரிப்பேன். கடைசியாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயாவது கிளம்பும் போதோ பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் கடைசியாக கிளம்புவேன். எனக்கு முன்னாடி எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களெலாம் கிளம்ப டைம் கொடுத்துட்டு எனக்கு கிளம்ப டைமே இருக்காது. அவசரமாக கிளம்பி போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ என்றைக்காவது நான் பீஸ்ஃபுல்லாக கிளம்புறேன் அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் குழம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி நேற்று நைட் வச்சது இருந்துச்சு. ரெண்டுலேயுமே சாப்பாடை போட்டு கிளறிட்டேன். ஏன்னா கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டா லேட் ஆகும்னு சொல்லிட்டு கிளறி வச்சிட்டேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளறி வச்சாச்சுங்க. ஸோ சின்ன பையனுக்கும் ஊட்டி விட்டேன். அவங்களையும் சாப்பிட சொல்லியாச்சு. இப்போ இனிமேல் அங்கே கிளம்பி போகிற வேலை தான். எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லைங்க அங்கே எப்படி இருக்கும் என்னென்னு சொல்லிடலாம். லாஸ்ட் இயர் நான் போய் எடுத்திருந்தேன். பிக்சர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோளம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பயிர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனேன். ஸோ எவ்ரி இயர் ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நம்ம மனசு வந்து இந்த வெதர் சேஞ்சிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் தோன்ற விஷயம் என்ன தெரியுமா, நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாக்கெட்டை போட்டு போகிறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணும். இங்கே ஈஸ்ட் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்வலாக தோணுங்க. ஈஸ்ட் பக்கம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கலிஃபோர்னியா மற்ற சைடு இருந்தீங்க அப்படின்னா கூட பீக் வின்டர் இருக்கும் இல்லையா, ஜனவரி எண்டு ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் அப்போ அந்த டைமில் தோணும். ஏன்னா அந்த டைமில் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஜாக்கெட் இல்லாமல் போக முடியாது. ஸோ அந்த டைமில் மட்டும் அப்படியே அங்கே இருக்கவங்களுக்கு தோணும். ஆனால் வின்டர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்தே ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஜாக்கெட் இல்லாமல் நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. எனக்கும் அப்பப்போ தோணும், நமக்கு இப்போ இருக்கிற வேலையில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இந்த மாதிரி ஒரு புரிதல் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயரும் சடனாக தான் பிளான் பண்ணி போனோம். அப்படி போனப்போ ஒரு 5 நிமிஷம் யோசித்தேன். இது பாரு, இந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் கொட்டிடுது, திரும்பி வந்து அது வளர்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு இயற்கை வந்து அங்கே ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த நேச்சர் இந்த இயற்கையை கூட ரசிக்கலை அப்படின்னா நம்ம என்ன அப்படி பெருசாக அவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் இயர் போனது. ஸோ அதனால் இந்த வருஷமும் வந்து போகணும் அப்படின்ற ஆசை அதனால தான் வந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்லா பச்சை பசேர்னு இருக்கிற இந்த இலை வந்து அப்படியே லைட்டாக கலர் மாறுது, அதுக்கப்புறம் கீழே கொட்டுது, திரும்பி வெறும் பட்டை மரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் திரும்பி தளிர் வருது, திரும்பி வந்து அந்த இலை வந்து பச்சை கலராக மாறுது, திரும்பி நல்லா வந்து ஃபுல் க்ரீனாக அப்படியே அடர்த்தியாக இருக்குது, திரும்பி இந்த ரொட்டீன் நடக்குது. ஸோ யோசிச்சு பார்த்தா இயற்கை எவ்வளோ அழகாக அதோட வேலையை செஞ்சிட்டு இருக்குல்ல. ஸோ அதை ரசிக்கிறத விட நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி தோணி தான் வந்து இதை நான் ரசிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தோணியிருக்கான்னு சொல்லுங்கள். சும்மா அப்படியே பேலன்ஸ் வாக் பண்ணி நடந்துகிட்டு இருந்தோங்க. அங்கே இருந்தால் கட்டையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில விளையாடுறது தான். பசங்க ஈஸியாக பண்ணாங்க, நம்ம இந்த வயசை தாண்டி வந்துட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுறதும் இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நடந்து வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நடந்ததை நான் உணர்ந்தேங்க. கவன் நடக்கும்போது ஒரு விஷயம் உணர்ந்தேன், கவனை விட பெரிய பையன் நடக்கும்போது ஒரு விஷயம் உணர்ந்தேன், அவனை விட பெரிய பையன் நடக்கும்போது ஒரு விஷயம் இருந்தேன், அடுத்து கபிலன் நடக்கும்போது ஒரு விஷயம் உணர்ந்தேன். ஸோ ராதேஷ் தனேஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவனை விட கொஞ்சம் சின்ன பசங்க இல்லையா. ஸோ கபிலனை விட சின்ன பசங்க. ஸோ அதனால் அந்த ஏஜ் வைஸ் வந்து ஒவ்வொருத்தர் நடக்கும்போதும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து அங்கே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நான் நடக்கும்போது ஒரு பயம், விழுந்துட்டா அடிபட்டுருமோ என்ன ஆகுமோ, ஐயோ பார்த்து கவனமாக நடக்கணும் அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட் நடக்கும்போதும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, மற்ற பெரியவங்க எல்லோரும் நடக்கும்போதுமே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ அதனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம், கான்சன்ட்ரேட் பண்ணி நடக்க முடியுதா அப்படின்றத மட்டும் பார்த்தேன். அதே மாதிரி வர கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அக்கா நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ ஹாப்பியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட் டெய்லியுமே வந்துடும். நான் எல்லா வீடியோஸ்லையுமே அதை சொல்லுவேங்க. ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரோட பொறுப்பையும் ஒவ்வொருத்தர் உணரணும். அப்போ தான் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய பசங்கள்லாம் உணர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோணும். அதுவும் இல்லாமல் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேருமே என் பசங்கள்கிட்ட வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றத என் ஹஸ்பண்ட் வந்து என் பசங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவர் எவ்வளோ சஃபர் பண்ணுறாரு எல்லா விஷயத்துக்கும் அப்படின்றத வந்து அவர் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி மாற்றி மாற்றி எங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே 2 பேரோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து பசங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ மட்டும்தாங்க பசங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம எவ்வளோ ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி வரோம், எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம் எல்லாத்துக்கும் அப்படின்றது பசங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும், இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் கீப் ஆன் பசங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக டே டு டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தினா ஃபேமிலி நல்லாயிருக்கும், அவங்க எதை மிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதை நீங்கள் நோ சொன்னீங்க, ஏன் நோ சொன்னீங்கன்னு எல்லா விஷயத்தையுமே பசங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். பசங்க வளர வளர அதுக்கான டைமே இல்லாமல் போயிடுங்க. ஸோ அதனால் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகிறோமான்றது முக்கியமா, இல்லை ஒழுக்கமாக டிசிப்ளினாக வளர்கிறோமான்றது முக்கியமானு கேட்டிங்க அப்படின்னா எங்கள் 2 பேரோட சாய்ஸ் வந்து ஒழுக்கமாக டிசிப்ளினாக வளர்கிறது தான். நம்ம ஒழுக்கமாக டிசிப்ளினாக வளரும்போது கண்டிப்பாக நேச்சர் நம்மளோட எஃபர்ட்டுக்கான இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் வைக்கும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேங்க. ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பசங்களுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லை, அவங்க அதை பண்ணுறாங்களான்னு ஃபாலோ பண்ண வேண்டியதும் நம்ம அப்பா அம்மாவாக நம்மளோட கடமைங்க. ஸோ அதை கண்டிப்பாக செய்யணும். ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து டீ எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. எங்களுக்கும் வந்து அடுத்து ஒரு கிளாஸ் இருக்குது, பசங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு மீட்டப் இருக்குது, பசங்க மீட்டப் இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் நிறைய பிக்சர் எடுக்கல, நெக்ஸ்ட் வீக் வரலாம், அதாவது இந்த வீக் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் அதுக்கு அடுத்த வாரம் தீபாவளி வேலை, க்ளீனிங் வேலை அப்படி இப்படின்னு ஓடிடுச்சா, அதனால் வந்து போக முடியலை. ரிட்டன் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சரண்யா காரில் தான் போனேன். ஏன்னா அவங்க கூட தான் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அவங்க காரில் போயிட்டேன். இவங்க 2 பேரும் பசங்க 2 பேருக்கும் கிளாஸ் இருக்குன்றதுனால அவர் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ போகும்போதும் அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அந்த கலரெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த வீக் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு அடுத்த வீக்கும் நல்லா இருந்திருக்கும், பட் எங்களால் போக முடியல. பட் எனிவே ஓகே, ஒரு வழியாக நல்லபடியாக வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த இது நல்லா இருந்துச்சு, இந்த செட்டு மணி செட்டு நல்லா இருந்துச்சு, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இது அமேசானில் தாங்க வாங்கினேன். நான் வாங்கி ஒரு 5லேருந்து 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்தியா போனப்போ வாங்கிட்டு வந்தது. கவனமும் நானும் மட்டும் இந்தியா போனோம் அப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வாங்கிட்டு வந்தது. ஸோ லிங்க் என்கிட்ட இல்லை, வேணும்னா நான் தேடி பார்க்குறேன். உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு கீழேயோ இல்லை நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் கீழேயோ நான் கொடுக்குறேன். நான் வாங்கும்போது அது ஒரு 250 300 அந்த அவ்வளோக்கு தான் வாங்கினேன். பட் 6 வருஷமாக சூப்பராக இருக்குது, கருக்காமல். அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ் எப்படி மேட்ச் பண்ணி போடுறீங்க, எப்படி நீங்கள் அக்சசரிஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்கிட்ட ரொம்ப நிறையாலாம் அக்சசரிஸ் இல்லைங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 இல்லைனா 15க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த 15க்குள்ளே என் மைண்டு வந்து எனக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் போது இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது இது நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு தோணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு தெரியாது நம்ம எதை போடுறது என்ன பண்ணுறதுன்னு. இன்னும் நான் அந்த ஸ்டேஜுக்கு போகல. என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது தெரியுது அப்படின்றதுனால நான் கரெக்டாக அதை வந்து மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போதோ இல்லை ட்ரெஸ்ஸு வாங்கும்போதோ எனக்கு தோணும் இந்த ட்ரெஸ்ஸு கூட இது பேரப் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போகிறது தான், மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன டிஷ்யூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. காஸ்கோவில் வந்து ஃபேஷியல் டிஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்கும், ஃபேஸ் ரிமூவ் பண்ணுற, அதாவது மேக்கப் ரிமூவ் பண்ணுற டிஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் ஒரு தடவை ஒரு பாக்ஸ் வாங்கினேன். அந்த பாக்ஸில் வந்து 10 டிஷ்யூ பாக்கெட் இருந்துச்சு, குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 4 இது நான் காலி பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இன்னும் வந்து 6 இருக்குது, அப்படியே ஓட்டிடும், அது எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஓடிடும்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பைரியான எந்த பொருளையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா பிம்பிள்ஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இச்சிங் ஏதாவது வர ஆரம்பிச்சிது அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளும் எக்ஸ்பைரி ஆனது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாச்சு. திரும்பி அந்த பாத்ரூமை அப்படியே நீட்டாக எடுத்த மாதிரியே வச்சாச்சுங்க. இனிமேல் தான் நம்மளோட வேலை ஆரம்பன்ற மாதிரி 3 லோடு துணி போட்டிருந்தாங்க. அந்த 3 லோடு துணியும் இருக்குது, அதை மடிக்கணுங்க.
நிஜமாக அவ்வளோ டைம் இல்லை போட்ட உடனே எடுத்து மடிக்கிற அளவுக்கு. ஸோ அதனால் வந்து மடிச்சிடலாம், இன்றைக்கி மடிச்சிடலாம், நாளைக்கு மடிச்சிடலான்ட்டு மொத்தமாக 3 லோடு துணி சேர்ந்துருச்சு. இப்போ அது எல்லாத்தையும் மடிக்கணும். எடுத்துகிட்டு வந்து போடும்போதே பாருங்கள் நான் எத்தனை தடவை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேருந்துடா இவ்வளோ துணி சேர்ந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு. துணி வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் 2 செட்டாக அவுத்து போடுறோங்க. காலையில் ஸ்கூல் போகும்போது ஒன்று போடுவோமா, திரும்பி வந்து ஈவினிங் குளிச்சுட்டு ஒன்று போடுவோமா, திரும்பி அந்த ட்ரெஸ்ஸை இது பண்ணி வச்சுட்டு காலையில் போடுவோம். அந்த ஈவினிங் குளிச்சுட்டு போடுற ட்ரெஸ் வேணால் 2 நாளைக்கு வந்து போட்டுப்பாங்க பசங்க வந்து. ஸோ அதை கூட ஞாபகம் வச்சு நான் சொன்னால் மட்டும் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அதையும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்டாக ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். இதுவும் நமக்கு ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு லோடு துணி ஓடுச்சு அப்படின்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓவராக சேரும்போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பசங்களோட ட்ரெஸ் எல்லாமே நான் எப்பயுமே எடுத்து வச்சுருவேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க இந்த டிப் வந்து. ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு சேர்ந்தாப்பில் போடுற துணியை இந்த நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்கனைஸ்டாக தெரியும் எந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேங்க. பசங்களுக்கும் எடுத்து வச்சுருவேன், 2 பசங்களுக்குமே எடுத்து வச்சுருவேன், இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கிளாஸெட்டை மிஸ்அப் பண்ணிடுவாங்களா, என்னால் வாரம்லாம் போய் கிளாஸெட்டை க்ளீன் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்போ அந்த கிளாஸெட்டை வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு தோணுதோ அந்த வயசு வரும்போது உங்களை நீங்களே எடுத்து போடுறதுக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். எப்போனைக்காவது எடுத்து வைக்காம விட்டேன்னா அன்னைக்கு தான் கஷ்டம். அம்மா வந்து எடுத்து கொடுங்க, அம்மா வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு 1000 தடவை கேட்பாங்க. ஸோ அதனால் எடுத்து கரெக்டாக வச்சுருவேன். அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு குறையுது அப்படின்னா அடுத்த செட்டு வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 32 வீக்ஸ் நாங்கள் ஸ்கூல் போகிறோமா, 32 வீக்ஸ்க்கும் எந்தெந்த வீக் என்னென்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி தான் கிளாஸெட்டில் மடிச்சியே வச்சுருப்பேன். இந்த வீக் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா குட்வில்ஸில் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸு. ஸோ இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.